மூணு டிஃபால்டர்ஸ். ஒரு டார்க்னஸ் உள்ள ஆளை பார்த்தோம். இயேசு வெளிச்சமானது அங்கே வந்து அவர் வசனம் வெளிச்சம் வந்து அவன் எந்திரிச்சு நிற்க முடியாது, கதை கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு டவுன்ஃபால் கேஸ், ஒரு டிஃபால்டர் பார்த்தோம். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுந்து நிற்கிறான் நீதிமான். அவர் அவிசுவாசம் பேசுகிற சூழ்நிலை வரும்போது பேதுரு போல ஓத்திரத்தை காணும்போது அவன் விழுந்து விடுகிறான். ஆனால் இயேசு ஜெபம், இன்னும் இயேசு ஜெபம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம ரட்சிக்க முடியாத இயேசு ஜெபம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய நமக்காக விண்ணப்பம் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்னைக்கு பேதுருக்கு வேண்டுதல் செய்த தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக இப்போ பிதா வலதுபார்சத்திலிருந்து அவர் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த டவுன்ஃபாலான நீதிமான் அவன் 7 தடவை இருந்தாலும் அவன் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது பார்க்கிறோம், வேகமாக ஆரோக்கியமாக ஓடிக்கொண்டு சென்று இருக்கும்போது வேகமான டார்கெட்டில் போயிட்டு இருக்கும்போது சறுக்கள் வரலாம், காலில் இடவடையலாம், வழுக்கலாம், தள்ளாடலாம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல டிசெண்டிங் ஆகாம அவர் வலதுகிற ஒரு கிருபியாக நம்ம தாங்க முடியாது செய்வார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பாதை மறுபடியும் அசெண்டிங் ஆகும். இந்த 3 டிஃபால்டர்ஸை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பசங்க சோத்திரம் உண்டாதாக. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எந்த ஒரு மனுஷன் தோல்வியை கண்டடைந்தால், எந்த ஒரு மனுஷன் டிஃபால்டர் ஆனால், எந்த ஒரு மனுஷன் அன்சக்சஸ்ஃபுல்லாக இருந்தால் கர்த்தருடைய ஜெபம் அவனை நிமிர்ந்திருக்க செய்யும். கர்த்தருடைய வெளிச்சம் அவனை மறுபடியும் விஷயம் பிரகாசிக்க பண்ணும். விசேஷமாய் கர்த்தருடைய கிருபை வலதுகிறவர் அவன் மறுபடியும் படியேறி மேலே போச்சு டிசெண்டிங்க போகக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினாலே டிஃபால்டர்ஸுக்கு வேதாகம் சொல்ற வார்த்தை என்ன, இயேசு வெளிச்சம்